இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு செய்யக்கூடிய கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு 200 கிராம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அதே அளவுக்கு 180 கிராம் கொஞ்சம் கம்மியாகவே வெல்லம் எடுத்திருக்கேன் நுணுக்கிட்டு. இது ஒரு டம்ளர் ஒன்றையும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது மெல்ட் பண்ணி அழுக்கெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை இதில் கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவு அழுத்தமாக இருக்குதுன்னா இப்போ இந்த மாவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக பிசைய வந்துடுச்சு. இதில் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறோம். பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பிடிச்சோன்னா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். இப்போது இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான ரெடி பண்ணியாச்சு. விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை ரெசிபி